இப்சாஸ்ன்ற இடத்துல டீச்சரா இருந்திருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க. சரியா? இவங்க பேரு காரல் மார்கன். இவங்க ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு வந்து டெல்லியில இருக்க நம்ம பார்லிமெண்ட் இருக்குல்ல, அந்த பார்லிமெண்ட்ல வந்து மினிஸ்டர் வந்து இவங்க புக் இந்தியாவை பத்தி புக் எழுதியிருக்காங்க. 700 பக்கம் உள்ள இந்தியாவை பத்தி புக் எழுதியிருக்காங்க. அந்த புக் லான்ச் முடிஞ்சு டைரக்டா நம்ம கோயம்புத்தூர் தான் வந்து நம்ம குழந்தைங்க பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வெல்கம் சிஸ்டர் காரல் மார்கன். Wanakam, it's already going. Wanakam? Wanakam. That's the only word I know in Tamil, but my heart is filled with joy today to be with you. When I was walking through that courtyard and I saw her smiling, beautiful faces, it melted my heart. I love you already and I don't even know you. I came here today because I want to say something very simple yet very profound. I'm just saying that you are the future. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்க தான் இந்தியாவின் எதிர்காலம். You are the future for Tamil Nadu. தமிழ்நாடுக்கு எதிர்காலம் நீங்களே. You are the future for India. இந்தியாவுக்கும் எதிர்காலம் நீங்களே. You, those of you sitting here, are the future of the world. இங்கே உட்கார்ந்திருக்க நீங்கள் உலகத்துக்கே எதிர்காலம். You see, I want you to realize today that you have a very important job. அனைவருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் மிக முக்கியமான காரியம். Gandhi is my personal idol. Said once upon a time, you must be the change you wish to see in the world. காந்தி எனக்கு மிக பிடித்த மனிதர். எனக்கு அவர் பர்சனல் ஹீரோ. அவர் எனக்கு அவர் சொல்லியிருக்கிறார், குழந்தைகள் தான் நம்ம நாட்டின் எதிர்காலம். அவர்களாலதான் எதிர்காலத்தை மாற்ற முடியும். கவனிச்சுட்டு முக்கியமான காரியத்தை நீங்க கேட்குறீங்க. So you see, you have a very important job. Today, very soon, you need to think about how you're going to be the change you wish to see in the world. So, as of today, you have a very important job. You've got to decide how it is that you are going to be the change you wish to see in the world. நீங்கள் தான் இந்த எதிர்காலத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறீங்க. அது முக்கியமான வேலையா இருக்கிறது. உங்கள் மேல இருக்கிற அது பெரிய கடமை. Will you be a doctor? Will you be a teacher? Will you be a pastor? Will you be a writer? Will you be the next MP from your area? நீங்கள் உங்க ஏரியால இருக்க நீங்க அடுத்த இன்ஜினியரா இருக்கலாம், அடுத்த டாக்டரா இருக்கலாம், அடுத்த ஒரு பொலிட்டிஷியன்ஸா இருக்கலாம். முக்கியமான பதவியை வைக்க போறீர்கள் நீங்கள் தான். I know that you think right now at your age that you don't have much influence. You think, who am I to go and change the world?
நீங்க நினைக்கலாம் நான் சமுதாயத்துக்கு நான் எந்த விதமான ஒரு உடன்பாடு லிங்கே கிடையாது, நானா போய் எதிர்காலத்தை மாற்றப் போகிறேன், நானா நான் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் நானா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். But you know, I want you to think for just a moment. Think of all the famous people in your country or that have done things in your country like Gandhi, Mother Teresa, people in other countries like Martin Luther King or Nelson Mandela. At one time in their life, they were exactly like you. Exactly like you. They were the same age and were thinking about what should I do. நீங்கள் இப்ப நினைக்கிறீங்கல்ல, நம்ம உலகத்துக்கு நீங்க ஒரு மாற்றம், உங்க சமுதாயத்துக்கு ஒரு மாற்றமா இருக்க போகிறேன்னு நினைக்கிறீங்க. நான் அப்படி இருக்க முடியுமான்னு யோசிக்கிறீங்க. ஆனா நீங்க இப்ப இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், காந்தி, நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூத்தர் கிங், அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு காலத்துல உங்க மாதிரியே தான் ஸ்டூடெண்டா இத்தனோட குழந்தைங்களா முன்னாடி ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க இவ்வளவு பெரிய மாற்ற உலகத்துக்கு கொண்டு வர முடியும் என்றால் உங்களாலும் என்ன செய்ய முடியும்? மாற்றங்களை அவங்க மாதிரி மதர் தெரேசா மாதிரி, காந்தி மாதிரி நீங்க ஆக முடியும். முடியுமா முடியாதா? அவங்க ஒரு காலத்துல உங்க மாதிரி தானே ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. காந்தி உடனே பெருசாயிட்டாரா? இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுக்கற அளவுக்கு என்னாரு? சின்ன குழந்தையில இருந்து ஸ்கூல்ல படிச்சு படிப்படியா தான் மேல வந்தாரு. இப்ப அதே நிலைமையில தான் நீங்க என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. இப்போ காந்தினால முடியும்னா உங்களாலையும் என்ன செய்ய முடியும்? ஒரு காந்தியாகவும், ஒரு மதர் தெரேசாவும், ஒரு நெல்சன் மண்டேலாவாகவும், ஒரு பெரிய பெரிய தலைவராக ஆக முடியும் உங்களால. புரியுதுங்களா? And so, what I'm asking you to do is to think about how you will get to the destination where you want to be as an adult. You have to believe in the reality of your dreams. You have to have something deep in your heart that you can believe in that will drive you. But most of all, the people that tell you it can't be done, you need to say in your heart, no, it can, and I will do it. You need to be determined. உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும். நான் பெரிய காலத்தான நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்ட்டு. அதுக்கு இடையில என்ன சொல்லுவாங்க, நீ போய் டாக்டர் ஆக முடியுமா? மேக்ஸ்ல 35 மேல தாண்ட மாட்டேன்ற, நீ டாக்டர் ஆக முடியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும், அந்த கடுமையான முயற்சியை விடக்கூடாது. யாரு வேணா உங்களுக்கு என்ன எதிர்ப்பா சொல்லலாம், நீங்க அதை கடுமையா உங்களோட முயற்சி விடாதீங்க. நீங்க என்னவோ ஆகணும்னு நினைத்து இருக்கிறீங்களோ அந்த முயற்சி மட்டும் விடாதீங்க. ஒரு இன்ஜினியராவோ, ஒரு டாக்டராவோ, உங்களோட ஃபியூச்சர் எதிர்காலத்துல நல்ல நிலைமைக்கு வரக்குண்டான முயற்சியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு யாரும் உங்களுக்கு எதிர்ப்பா பேசினாலும் என்ன செய்யக்கூடாது, அந்த முயற்சியை விடவே கூடாது. தொடர்ந்து நீங்கள் போராட வேண்டும், தொடர்ந்து நல்லா படிக்க வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? விடாமுயற்சி இருக்க வேண்டும். எதுக்காக அந்த விடாமுயற்சி இருக்க வேண்டும்? நம்ம நினைச்ச அந்த லக்கு அடையிற வரைக்கும் அந்த விடாமுயற்சி இருக்க வேண்டும். You know, I always have a quote from Buddha that says, think well upon your thoughts, because your thoughts become actions and your actions become reality. So you must always have positive thoughts in your heart and in your mind. If we are going to have change in India, in the world, it is going to not come from government. Government is not going to make the changes that will rain down upon us and magically change things. It is going to come from each and every individual in their heart and in their mind. And that is lasting change, perpetual change, change that will be forever. புத்தா சொல்லியிருக்கிறது, நல்லதையே நினைப்போம், நல்லதையே என்ன செய்வோம், செய்வோம். நல்லதை நினைக்கணும், நல்லதே என்ன செய்யணும், செய்யணும். நம்ம எதை நல்லதை நினைச்சது கெட்டதை செஞ்சா பிரயோஜனம் இருக்கா? நல்லது கிடையாது. நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் இருக்கிறது மேஜிக்கான காரியம் ஒன்னும் பண்ண முடியாது. திடீர்னு காலங்கத்தில் எடுத்து அலாவுதீனோட குத்து விளக்கு மாதிரி எடுத்து மன்மோகன் சிங் தேய்ச்சிட்டு நம்ம நாட்டு சூழ்நிலையில உடனே மாத்திர முடியாது. என்ன செய்யணும், ஸ்லோ அண்ட் ஸ்டடியா. இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்தா நீங்க தான் இந்த இந்தியாவுக்கு எதிர்காலம், நம்ம சமுதாயத்துக்கு நீங்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த விடாமுயற்சியான அந்த கடுமையான காரியத்தை நிறைய உங்களுக்கு எதிர்ப்பு வரும், அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதை சாதிக்கிறதுக்கு உங்களை விடாமுயற்சியும் என்ன வேணும்,
உங்களுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களுமே காரணமா இருக்கும். கடுமையா அந்த செயல்களை நீங்க பயன்படுத்தும் போது ஒரு நாள் வரும் ஃபியூச்சர்ல நீங்களும்